எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பெரிய ஒரு பேசுபொருளாக அல்லது உலகத்துக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற, உலகத்தை பெரிய ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னா ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அமெரிக்கா போர் தான். இந்த போரில் கிட்டத்தட்ட 22 நாட்களாக நடந்துகிட்ருக்கு. இந்த 22 நாட்களாக இரு தரப்புலேயும் பெரிய சேதங்கள் உண்டாயிருக்கு. அந்த இரு தரப்பினுடைய சேதங்களையும் நம்ம மதிப்பிட முடியாது. இருப்பினும் இந்த போர் வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. இது போகும்பொழுது உலக பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கான நிலைகுலியை செய்யக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய தட்டுப்பாடுகள், பொருளாதார இழப்புகள் நிறைய நடக்கும். உலக மக்கள் அனைவருமே சேர்ந்து இந்த பாதிப்பை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சனிக்கிழமை, அதாவது 21/3/2026 அந்த நாளில் நடைபெற்ற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய டிமோனா, அதாவது சிமோன் பெரஸ் நெகவ் நியூக்ளியர் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் சென்டர். இந்த ரிசர்ச் சென்டருக்கும் பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் வந்து நடந்திருக்குது. இந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாரிய இழப்பை வந்து இஸ்ரேலுக்கு உண்டாக்கியிருக்குது. இது வந்து ஒரு வேளை பக்கத்தில் விழுந்து ரொம்ப பாதிப்பு இல்லாமல் நார்மலாக முடிஞ்சு போச்சு. அதிகப்படியான பாதிப்பு உண்டாகிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசமே அழிவுக்கு ஆயிருக்கும். ஏன்னா நியூக்ளியர் கசிவாக இருந்ததுனாக்கா அங்கே இருந்த மக்கள் அனைவரும் இறந்து போயிருப்பாங்க. இப்படிப்பட்ட தாக்குதல் அந்த டிமோனா அப்படின்ற நியூக்ளியர் சைட்டுக்கு பக்கத்தில் நடைபெற்றதுனால அது அந்தளவுக்கான பாதிப்பு உண்டாகலை. ஆனால் 1968ஆம் ஆண்டு முதல் அணுகுண்டை இஸ்ரேல் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 400 அணுகுண்டு இருப்பதாக ஒரு காலகட்டம் வரைக்கும் கருத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னைய நிலவரப்படி ஒரு 1000 அணுகுண்டாவது இஸ்ரேல்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய ரகமான ஜெரிகோ அப்படின்ற ஏவுகணையை பார்த்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு இதை வந்து உற்பத்தி பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா எரிகோ 1, எரிகோ 2, எரிகோ 3, எரிகோ 4 ஆர் 5 நியூ ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு உலகின் உள்ள எல்லா மூலைகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு பெரிய அணு ஆயுதமாக இது இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா 1300 கிலோகிராம் எடையுள்ள ஒரு வார்ஹெட்டோட இது வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் ஸ்பீடு, இந்த ஹைப்பர்சோனிக் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 12,000 மைல் வந்து இது கண்டம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணையாக அவங்க வச்சுருக்கிறாங்க. இதை அவங்க பயன்படுத்துறது இல்லை, இதுக்குள்ளே உள்ள ஸ்பெஷலாக நம்ம வந்து அடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக தரேன். இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, இஸ்ரேலுடைய இன்டர்செப்ட், அதாவது ஏவுகணைகளை இடைமறிப்பான் அப்படின்றது அந்த சனிக்கிழமை நடந்த தாக்குதலில் வேலை செய்யவில்லை. அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஸ்கூல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா சிவிலியன்ஸ் வாழக்கூடிய அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தும்பொழுது அந்த ஸ்கூலில் அவங்களுக்கு வந்து நேற்று ஓய்வு நாள், யூதர்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறதுனால அங்கே பிள்ளைங்க இல்லை. ஒரு 20 வயது மதிக்கத்தக்க கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அடிபட்டு இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க எல்லாருமே ஒர்க்கிங் டேஸாக இருந்து ஸ்கூல் டேஸாக இருந்ததுன்னா அந்த பிள்ளைங்க அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஈரான்லேயே அப்படின்னா 160 குழந்தைகள் மேலே பாதிக்கப்பட்டாங்க. எங்கேயுமே சிவிலியன்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய கருத்தில் வச்சுக்கிட்டு போர்னுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போர் செய்யணும். அதனால் உலகம் அமைதிக்கு வர வேண்டும், எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் இஸ்ரேலினுடைய பல சுவாரஸ்யங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.